வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 மற்றும் ஐயனத்தில் கவர் ஆகிற ஒரு டாபிக் தான் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்த ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8லையும் இந்த டாபிக் வரும், அது மாதிரி ஐயனத்துலேயும் இந்த டாபிக் வரும். ஸோ 2 யூனிட்டுக்கு யூஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு கம்பைன்டாக இருக்க டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஐயனத்தில் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை படிங்க. அது மாதிரி யூனிட் 8ல் பேலன்ஸ் என்ன இருக்கோ அப்படி படிச்சிங்கன்னா ஒரு டைம்லேயே 2 யூனிட்டையும் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பல நூற்றாண்டுகள் இருந்தாலும் நம்ம இந்த 19ஆம் நூற்றாண்டை மட்டும் ஏன் ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தான் நம்மளுக்கு ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவில் அடக்குமுறை நிறைய பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கிறிஸ்தவ மதத்தை நிறைய பரப்பியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் அந்த டைமில் நிறைய சாதி எதிர்ப்பு, இந்த மூட நம்பிக்கைகள் இதெல்லாமே நிறைய இருந்தது அந்த டைமில். ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த டைமில் மிகப்பெரிய சமூக சமய சீர்திருத்தங்கள்லாம் நடைபெற்றுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் சொல்கிறத பின்பற்ற முதல் மாகாணமாக எது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம் இருந்துச்சு. ஸோ அதனால் வங்காளத்தில் படித்தவர்கள் நிறைய பேர், ஆங்கில கல்வி முறையை படித்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்கள் சொல்கிற கல்வி முறையை எல்லாரும் பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய படித்த அறிஞர்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வங்காளத்தில் முதல்ல சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, சீர்திருத்த இயக்கம்னா என்னென்னு தெரியணும், மீட்பு இயக்கம்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? சீர்திருத்த இயக்கம் மீன்ஸ் அந்த கிறிஸ்துவ மதம் மற்றும் ஆங்கிலேயர்கள் கல்வி முறை, இந்த சாதி எதிர்ப்பு இது எல்லாத்தையுமே சீர்திருத்துற மாதிரி கொண்டு வந்த இயக்கங்கள் தான் சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று மீட்பு இயக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்தையுமே மறுபடியும் அவங்க ரிலிஜியனுக்கு கொண்டு வரதுக்கு தான் மீட்பு இயக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ சீர்திருத்த இயக்கங்களில் உங்களுக்கு என்னென்ன அமைப்பு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம், இது 3 உங்களுக்கு சீர்திருத்த இயக்கம்னு சொல்லுவாங்க. மீட்பு இயக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம், ஸோ இது எல்லாமே மீட்பு இயக்கம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சீர்திருத்த இயக்கம் மீட்பு இயக்கத்துக்கு உள்ள வேறுபாடு. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம என்னென்ன டாபிக் கீழே நம்ம பார்ப்போம்னு சப் டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்து புத்தெழுச்சி இயக்கம், ஸோ இந்த டாபிக் கீழே உங்களுக்கு ஒரு 4-5 மெம்பர்ஸ் வருவாங்க, அதை நம்ம பார்க்கணும். அடுத்து சாதி எதிர்ப்பு இயக்கம், அடுத்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்தங்கள், பார்சி சீர்திருத்த இயக்கம், அடுத்து சீக்கியர் சீர்திருத்த இயக்கம், தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள், அடுத்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள், அடுத்து சீர்திருத்த இயக்கங்களின் முக்கியத்துவம். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம அடுத்தடுத்த டாபிக் பார்ப்போம். ஓகேவா? சீர்திருத்த இயக்கத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம். ஸோ இந்த பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1772 to 1833 வரையும் இவர் வாழ்ந்திருப்பார். ஓகேவா? இவர் பிறந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம். ஸோ அங்கே செல்வ வளம் மிக்க ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் நம்மளோட ராஜாராம் மோகன் ராய். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட 1805 1814 வரையும் பணிபுரிகிறாரு. ஸோ பணிபுரிஞ்சிட்டு அங்கே இருக்க ஆங்கிலேயர்களோட கல்வி, அவங்களோட கலாச்சாரம் இதெல்லாமே நம்ம ராஜாராம் மோகன் ராய்க்கு ரொம்ப பிடிச்சிருது. ஸோ ஆங்கிலேயர்கள் சொல்கிறதபடி நம்ம இந்தியாவிலையும் கல்வியை நம்ம மாற்றம் கொண்டு வந்தோன்னா எல்லாருக்கும் மூட நம்பிக்கை பழக்கம் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜாராம் மோகன் ராய் நம்புகிறாரு. ஸோ அடுத்து பாருங்கள், இவர் 2 புக்கு எழுதியிருக்காரு. அது என்னென்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அடுத்து அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி. ஸோ இந்த 2 புக்கு நம்மளோட ராஜாராம் மோகன் ராய் எழுதியிருக்காரு. ஸோ இது 2மே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் தான், நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த புக்கு மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கட்டுரை எழுதுவார். அந்த கட்டுரையில் என்ன எழுதியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைட்டில் வச்சு இவர் 1818 கட்டுரை ஒன்று எழுதியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா, முகலாய மன்னரான 2ஆம் அக்பருக்கு சேலரியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து போய் அங்கே இருக்க ஆங்கிலேயர்கள்ட்ட கேட்குறாரு. அடுத்து இவருக்கு இருக்க சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். இவருக்கு ராஜா அப்படிங்கிற பட்டம் முகலாய மன்னர் தான் கொடுப்பாரு.
அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படிங்கிற மாதிரி இவர் அழைக்கப்படுறாரு. மேலும் இவர் வந்து இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி அப்படிங்கிற மாதிரியும் அழைக்கப்படுறாரு. ஸோ இவர் ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வந்து முகலாய மன்னர் கொடுக்குறாரு. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி அப்படிங்கிற மாதிரி ராஜாராம் மோகன் ராய் அழைக்கப்படுறார். அடுத்து ஃப்ரெஞ்சு புரட்சி நடைபெற்றிருக்கோம் இல்லையா, அந்த புரட்சியில் கோட்பாடுகள் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கோட்பாடுகளால் இவர் ஈர்க்கப்பட்டு ஐரோப்பா போகிறாரு. ஐரோப்பா போகிறப்ப அந்த டைமில் 1833 இவர் மரணம் அடைந்துடுறாரு. ஓகேவா? ஸோ இதுவரையும் ராஜாராம் மோகன் ராய்னா யார், அவர் என்னென்ன புக் எழுதியிருக்காரு, அவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அவர் உருவாக்கின பிரம்ம சமாஜம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரம்ம சமாஜம் தோன்றினது பார்த்திங்கன்னா டைரெக்டாக இதுக்கு பிரம்ம சமாஜம் அப்படின்னு பேர் வச்சு ஆரம்பிக்கலாம். அவங்க ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா ஆத்மீய சபா அப்படிங்கிற மாதிரி ராஜாராம் மோகன் ராய் 1815 ஆரம்பிக்கிறாரு. அது பின்னால் காலப்போக்கில் தான் உங்களுக்கு பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆத்மீய சபா தான் உங்களுக்கு சமாஜம் அப்படிங்கிற மாதிரி பேர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ அது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1828 நடைபெற்றிருக்கும். ஸோ இதே டைமில் இன்னொரு விஷயம் பண்ணியிருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1828 ஆகஸ்ட் 20 அந்த டேட் அப்போது கல்கத்தாவில் ஒரு கோவில் ஒன்று அமைக்கிறாரு. ஸோ இந்த சமாஜத்தோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரீசனுக்காக இந்த பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று, ஒரு கடவுள் வழிபாட்டை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, கைம்பெண் மறுமணத்தை வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 விஷயத்தை இவங்க ஆதரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அமைப்பு எதெல்லாம் எதிர்த்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத எதிர்த்து குரல் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உருவ வழிபாடு அப்படிங்கிறதையும் எதிர்க்குது. அது மட்டும் இல்லாமல் தெய்வ அவதாரங்கள் மீதான நம்பிக்கை இதை வந்து எதிர்க்குது. சாதி முறையை எதிர்க்குது. மூட நம்பிக்கை மற்றும் குழந்தை திருமணம், பர்தா முறை, உடன்கட்டை ஏறுதல். ஸோ இதெல்லாம் வந்து பிரம்ம சமாஜம் வந்து எதிர்த்தது. ஓகேவா? ஸோ அதில் ரொம்ப முக்கியம் பர்தா முறையை எதிர்க்கிறதும் உடன்கட்டை ஏறுதலும் ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே காமனாக எல்லா சமாஜத்துலேயுமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எல்லா அமைப்புலையுமே சாதி முறையை எதிர்த்திருப்பாங்க, மூட நம்பிக்கைக்கு எதிர்த்திருப்பாங்க, குழந்தை திருமணம் எதிர்த்திருப்பாங்க. பட் ஆனால் இந்த பர்தா முறை மற்றும் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற பழக்கத்தை முற்றிலும் எதிர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் தான். ஓகேவா? அடுத்து இந்த அமைப்போட சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய கோரிக்கைகள் ஆங்கிலேயர்கள்ட்ட நம்மளோட ராஜாராம் மோகன் ராய் கொண்டு போகிறாரு. ஸோ அந்த மாதிரி கோரிக்கைகள் நிறைய அனுப்பிச்சு கடைசியில் ஃபைனலாக 1829 ஆங்கில தலைமை ஆளுநரான வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிறவர் கூட சேர்ந்து சதி தடை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ யாரோட முயற்சினால் உங்களுக்கு வில்லியம் பெண்டிங் பிரபு சதி தடை சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ ராஜாராம் மோகன் ராய் முயற்சியில் மட்டும்தான் இது வந்து இந்த சட்டம் உருவானது. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இவர் ஒரு கோயிலையும் சேர்த்து ஆரம்பித்தார். இந்த பிரம்ம சமாஜம் ஆரம்பிக்கும் போதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 1828 ஆகஸ்ட் 20 அப்போ கல்கத்தாவில் கோவில் அமைச்சிருப்பார். ஸோ அந்த கோவிலில் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா எந்த உருவ சிலையுமே வச்சுருக்க மாட்டார். அதுக்கு மாறாக என்ன பண்ணியிருப்பார்னா எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடக்கூடாது என எழுதி வச்சுருந்தார். ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அங்கே நம்மளுக்கு 1833 இயற்கை எழுதிடுவார் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இவரோட அந்த பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை வந்து வழி நடத்திட்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ஸோ இவர் தான் அந்த பிரம்ம சமாஜத்தை அடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. இவரோட கொள்கை வந்து 4 கொள்கை இருக்குது. இது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரை உலகத்தை படைத்தார். கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார், அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கினே யாரும் இல்லை. ஸோ இந்த மாதிரி செகண்ட் கொள்கையும். தேர்டு கொள்கை பார்த்திங்கன்னா, நம்முடைய வீடு பேர்
இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது. 4th கொள்கை பாருங்கள். அவரை நம்புவதென்பது நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. ஸோ இந்த 4 கொள்கையும் நம்மளோட தேவேந்திரநாத் தாகூர் சொல்லியிருப்பாங்க. இவர் தேவேந்திரநாத் வழிநடத்திட்டு வந்துட்டு இருக்க இந்த டைமில் 1857 கேசவ் சந்திரசன் அப்படிங்கிறவர் இந்த அமைப்பில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 1865 பார்த்திங்கன்னா 54 கிளையாக வளர்ச்சி பெறுது. ஓகேவா? ஸோ அது எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா 50 கிளை உங்களுக்கு வங்காளத்துலேயே இருக்கும். பேலன்ஸ் 2 கிளை பார்த்திங்கன்னா வடமேற்கு மாகாணத்தில் 2, பஞ்சாப் பகுதியில் 1, தமிழ்நாட்டில் 1. ஸோ மொத்தம் 54 கிளைகள் இவர் வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி பெறுது. ஸோ இந்த அமைப்போட கொள்கையெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இவர் இந்த அமைப்பில் இருந்துக்கிட்டே தன்னோட மகளுக்கு 14 வயசு இருக்கும்போது இளவரசர் ஒருவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருவார். ஸோ இவர் அமைப்பில் இருந்துக்கிட்டே இந்த அமைப்பில் இருக்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் கோபம் அடைஞ்சிடுறாங்க. ஸோ உடனே நம்மளோட தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாருனா, நான் இனிமேல் உன் கூட இருக்க மாட்டேன், இந்த அமைப்பில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத தாகூர் நடத்திட்டு வராரு. இவர் என்ன பண்ணுறாருனா கேசவ் சந்திரசன் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற மாதிரி பேரை மாற்றி கேசவ் சந்திரசன் நடத்திட்டு வராரு. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்ட்டையுமே நாங்கள் வரலப்பா, அவங்க 2 பேர்ட்டையும் நாங்கள் ஜாயின் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அமைப்பு ஒன்று தோன்றி அதுலேயும் சில மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கிளை போச்சு இல்லையா, பிரம்ம சமாஜம் ஒரு கிளை தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த தமிழ்நாட்டில் தோன்றின கிளையோட உறுப்பினர் தான் சைதை காசி விஸ்வநாத முதலியார். அந்த விஸ்வநாத முதலியார் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிற பேர்லேயே ஒரு நாடகத்தை எழுதியிருப்பார். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். மேலும் தத்துவ போதினி அப்படிங்கிற இதில் 1864 விஸ்வநாத முதலியார் ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதில் கொஸ்டின் பேஸ்டு இந்த 3 பாயிண்ட்டும். ஓகேவா? பார்த்திங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவர் 1820 to 1891 வரையும் வாழ்ந்திருப்பாங்க. இவங்களுக்கு முக்கியமாக சொல்லப்படுற 2 பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்து மறைநூல்கள் முற்போக்கானவை அப்படிங்கிற மாதிரி வாதிட்டிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் விதவைகளை எரிப்பது, மறுமணம் அவங்க செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தடை பண்ணுறது எல்லாமே எந்த ஹிந்து நூல்லையுமே இதுக்கான சான்று இல்லை. எந்த நூல்லையுமே இந்த மாதிரி விதவைகளை உடன்கட்டை ஏறவும் கூடாது, மறுமணம் அவங்க பண்ணிக்கக்கூடாதுன்னு எந்த நூல்லையுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நூல் கொண்டு அதை சான்றாக நிரூபிக்கிறாரு. இது அடிக்கடி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஸோ இந்து மறைநூல்கள் முற்போக்கானவை அப்படின்னு கூறினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இவரோட அந்த சான்று இதெல்லாம் வச்சு வாதிட்டதுக்கப்புறம் 1872 பார்த்தீங்கன்னா பலதார மனுமுறை சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை திருமண தடை சட்டம் 1856 கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த பலதார மனுமுறை சட்டம் கொண்டு வர காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படிங்கிற மாதிரி இவர் அழைக்கப்படுறார். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் இதை கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு திருமண வயது சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1860. ஸோ அப்போ அந்த சட்டம் கொண்டு வரும்போது 10 வயசு இருக்கணும். ஓகேவா? 1891 12 உயர்த்தியிருப்பாங்க. அடுத்த 1925 13 உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஓகேவா? திருமண வயது ஒப்புதல் கமிட்டி எப்போ அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1929. ஸோ அந்த கமிட்டி இந்த சட்டத்தெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு என்ன சொல்லுதுன்னா, அங்கே இந்த சட்டம்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணணும் இல்லையா. அப்போ அப்படி சப்மிட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இச்சட்டம் வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் அந்த ஊரில் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்க.
பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறது 1867 ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் பிரம்ம சமாஜத்தின் கிளை இருக்குல்ல, பிரம்ம சமாஜம் வந்து ஒரு கிளையாக ஒரு இடத்துல உங்களுக்கு தோன்றுச்சு இல்லையா? அந்த 54 கிளைகள் நம்ம பார்த்தோம்ல, அதில் ஒரு கிளை தான் பம்பாயில் உங்களுக்கு தோன்றுனுச்சு. அது பின்னால் எப்படி அழைக்கப்பட்டதுன்னா பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிற மாதிரி அதை அழைச்சாங்க. ஓகேவா? ஸோ இந்த அமைப்பை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மாராம் பாண்டுரங். ஸோ இவரோட காலம் 1825 டு 1898 வரையும் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இந்த அமைப்பில் 2 முக்கிய உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி பண்டர்கர் மற்றும் நீதிபதி எம்ஜி ரானடே. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் தான் முக்கிய உறுப்பினர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த அமைப்போட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் முன்னேற்றம். ஸோ சமபந்தி முறையை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம் தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்போட சாதனை, அதாவது இந்த அமைப்பின் சாதனைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எம்ஜி ரானடியோட சாதனைன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் என்னென்ன பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள். விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிறத 1861 கொண்டு வந்திருப்பாங்க. பூனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறத 1870லையும், தக்கான கல்விக் கழகம் அப்படிங்கிறத 1884லையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரம்ம சமாஜம்னா என்னென்னு பார்த்தோம், பிரார்த்தனை சமாஜம்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்க சமாஜம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.